Welcome to Chennai Press News Channel. SIMS Hospital Chennai has announced the inauguration of SIMS Aesthetic Institute, SAI, a dedicated center for aesthetic surgery and aesthetic medicine that brings together comprehensive, specialist-led aesthetic care under one roof. The institute was launched by T.R. Parivendar, founder-chancellor of SRM Group, and Dr. Ravi Pachamuthu, chairman of SRM Group and of SIMS Hospitals, along with other dignitaries. On the occasion of his 88th birthday, T.R. Parivendar also launched Hello Doctor mobile app, and SIMS Vista for VIPs, and SIMS corporate brochure. During his welcome address, Dr. Ravi Pachamuthu said that the institute will offer personalized treatment solutions, combining advanced procedures and clinical expertise to address a wide range of aesthetic concerns. வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், பிளாஸ்டிக் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் துறை தலைவர். இன்னைக்கு ஒரு புது தொடக்கம், சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒரு புது தொடக்கம். என்ன புதுசா தொடங்கி இருக்கு அப்படின்னா, சிம்ஸ் ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட். அதாவது சிம்ஸ் மருத்துவமனையில ஏஸ்தெட்டிக் சர்ஜரி, காஸ்மெட்டிக் சர்ஜரி சில சமயம் சொல்லுவாங்க, ஏஸ்தெட்டிக் சர்ஜரி இன்ஸ்டிடியூட். இது சர்ஜரி மட்டும் இல்ல, எல்லாத்தையும் இணைக்கக்கூடியது. அழகுபடுத்துறதுக்கு, நம்மளுடைய முகத்தை அழகா வச்சுக்கிறது நம்மளுடைய உரிமை. இந்த அழகு என் மனசுலதான் இருக்கு. இப்போ எனக்கு தோணுச்சுன்னா, என் மூக்கு சரியில்லை அப்படின்னா அதை கொண்டு சரி பண்ணலாம். அதுக்கு ஒரு இடம் இருக்கு. இதுல என்ன சார் பெருசா புதுசா இருக்கு? எல்லா இடத்துலயும் ஏஸ்தெட்டிக் சர்ஜரி பண்றாங்களே, இதுல என்ன பெரும் புதுசா இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக 4 டிபார்ட்மெண்ட், அதாவது அழகுபடுத்துறதுக்கு வெறும் சர்ஜரி பண்றது கிடையாது, பிளாஸ்டிக் சர்ஜரி தேவை. 2வது டெர்மட்டாலஜி, ஸ்கின் தேவை. சில பேருக்கு முகத்துல ப்ராப்ளம்ஸ் இருக்கும், தோல்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இதுவும் அழகுக்கு முக்கியமானது. 3வது கைனகாலஜி. கைனகாலஜில என்ன சார் ஏஸ்தெட்டிக், அந்த ஸ்பெஷலிஸ்ட் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொல்லுவாங்க. 4வது பற்களுடைய அலைன்மெண்ட். அந்த பல்லு அழகு சரியில்லைன்னா அந்த முகத்தோட அழகே வித்தியாசமா இருக்கு. ஸோ இந்த 4 டிபார்ட்மெண்ட்டும் ஒன்னா இணைஞ்சு பண்றதுதான் சிம்ஸ் ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட்ங்கிற சாய். ஃபர்ஸ்ட் நம்ம டெர்மட்டாலஜி, அது என்ன பண்ணுவோம், ஏஸ்தெட்டிக் சர்ஜரிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு டாக்டர் ஷர்மதா அவங்களை கேட்கலாம். டாக்டர் ஷர்மதா. வணக்கம். I'm senior consultant dermatologist Dr. Sharmata. இதுவரைக்கும் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல நம்ம எல்லாரும் பேஷண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ சிம்ஸ் ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட் அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு போறோம். பிகாஸ் இப்போ வர்றது பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம நார்மல் பீப்புளை எப்படி அட்வான்ஸ்டா அவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ், இன்னும் அப்பியரன்ஸ் அண்ட் இன்னும் பெனிஃபிஷியல் கொடுக்க முடியுமோ அது எல்லா வகையான மூலியமா கொடுக்குறோம். கைனகாலஜி, பிளாஸ்டிக் சர்ஜரி, ஸ்கின், ஹேர் அண்ட் ஈவன் அவங்களோட ஸ்மைலை கரெக்ட் பண்ண முடியும். ஸோ சிம்ஸ் ஏஸ்தெட்டிக் யூனிட் நம்ம சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸை தாண்டி அவங்களோட நம்ம எல்லா மக்களுக்கும் ரீச் அவுட் ஆகிற மாதிரி ஒரு புது இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கிறோம், சிம்ஸ் ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட். ஸோ இதுல கைனகாலஜின்னு சொன்னேன் இல்லையா, ஏஸ்தெட்டிக் கைனகாலஜி. அதே மாதிரி ஏஸ்தெட்டிக் கைனகாலஜி. கைனகாலஜினா பெண்கள் ப்ராப்ளம்ஸ் உண்டான ப்ராப்ளம்ஸ். அதுக்கு என்ன சார் ஏஸ்தெட்டிக் சர்ஜரி? டாக்டர் சந்தியா அவங்களை கேட்கலாம். சார் சொன்ன மாதிரி கைனகாலஜினா நம்ம டெலிவரிஸ் இல்ல ப்ளீடிங் ப்ராப்ளம் அதுதான் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் ஏஸ்தெட்டிக் கைனகாலஜி அப்படின்னா நிறைய திங்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஃபீமேல் அப்படின்னா அவங்க ஒரு 13 இயர்ஸ்லேருந்து அவங்க 50 இயர்ஸ் ஆற வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் ஆகும் அவங்களோட பாடியில். அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும்போது அவங்களோட வயிறு ரொம்ப லூஸ் ஆகும், அவங்களோட பிரெஸ்ட் அந்த மார்பகம் ரொம்ப லூஸ் ஆகும் அவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது. அண்ட் அவங்களோட வெஜைனா, அது அந்த பேபி டெலிவரி ஆகும்போது அந்த வெஜைனா ரொம்ப லூஸ் ஆகும். இதனால என்ன பெருசா பிரச்சனை அப்படின்னு கேட்டா நிறைய பிரச்சனை இருக்கு. ஒண்ணு அவங்களுக்கு இந்த காஃப் பண்ணும்போது, இது ஏதாவது கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணும்போது யூரின் லீக் ஆகும் பிகாஸ் ஆஃப் த லூஸ் வெஜைனா.
செகண்ட் வந்து சில பேருக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த நிறைய அந்த எக்ஸ்டர்னல் ஜெனட்டிக் ஆர்கன்ஸ் இருக்கும், லேபியா மைனோரான்னு சொல்லுவோம், கொஞ்சம் லாங்கா இருக்கும். ஸோ இந்த ஆத்லீட்ஸ், ஸ்விம்மர்ஸ், அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த டைட் க்ளோத்ஸ் போடும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வேற வேற டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்க்கு நமக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அது வெஜைனா டைட் பண்றது, லேபியா மைனோரா கரெக்ஷன், லேபியா மெஜோரா கரெக்ஷன். ஸோ இது வந்து அவங்களோட அப்பியரன்ஸ், எக்ஸ்டர்னல் ஜெனட்டல் அப்பியரன்ஸோட சேஞ்சஸ். சிலது வந்து ஃபங்க்ஷனலா இருக்கும், யூரின் லீக் ஆகும்போது இல்லை கொஞ்சம் கர்ப்பப்பை கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது அப்படின்னா சர்ஜரி பண்ணாமே நம்ம வந்து ஒரு கீகல்ஸ் சேர் ஒன்று இருக்கும், இல்லை லேசர் இருக்கும், அதுல வந்து டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இதுதான் நிறைய மக்களுக்கு தெரியல, இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. அதுக்காக தான் we have started the SIMS Aesthetic Institute, where normal people கூட வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற இந்த சின்ன பிரச்சனை, நிறைய பேருக்கு கூச்சமா இருக்கும், நான் இது டாக்டர் கிட்ட போகலாமா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு நிறைய பேர் வந்துட்டு அப்படியே இருக்கிற டைப்பர்ஸ் போட்டுட்டு அப்படியே இருப்பாங்க. பட் இல்ல, உங்களுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம இது இந்த மாதிரி ஒரு ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இட் இஸ் சர்ஜரி இல்லாம நிறைய ப்ரொசீஜர் பண்ணுங்க. தட் இஸ் வண்டர்ஃபுல். இப்போ எனக்கு எல்லா அழகுபடுத்திட்டாங்க சார், ஆனா நான் சிரிக்கும் போது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒன்று பல்லு ரொம்ப தெரியுது, இல்லாட்டி நம்ம கம்ஸ் ஈருன்னு சொல்றோம் இல்லையா, அது ரொம்ப தெரியுது சார். சிரிக்கும் போது எனக்கு வெக்கமா இருக்கு, சிரிக்க முடியல. இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னா நம்ம டென்டல் டீம், மேக்ஸிலோஃபேஷியல் டீம் இருக்காங்க, டாக்டர் சுரேஷ் சார், கேன் யூ டாக் அபவுட் திஸ்? Dr. Suresh Veeravani, head of dentistry and senior consultant. First impression is best impression சொல்லுவோம். ஆனா அது வந்து நம்ம கேட்டதை விட சரியா ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யாருக்கு எதை பார்ப்போம், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான். அந்த ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன் இருக்கும்போது நீங்க எப்படி பேசுறீங்க, உங்க ஸ்மைல் எப்படி இருக்கு, உங்க ஃபேஸ்ல கட் எப்படி இருக்கு, அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பல்வேறு பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, இட் கிவ்ஸ் யூ a level of confidence. அது எப்படி நம்ம பேசணும், நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கிற ஒரு பேசணும். அண்ட் ஆக்சிடென்டேஷன் பொறுத்த வரைக்கும் அது வந்து வெறும் பல்லு சம்மந்தப்பட்ட மட்டும் இல்லை. இப்போ சார் சொன்ன மாதிரி நான் சிரிக்கிறேன், ஆனா எனக்கு ரொம்ப கம்ஸ் தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப ரெசிஸ்டன்ட், இப்படி ரெசிஸ்டண்டா ஸ்மைல் கொடுப்பேன். எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை பேசுறது. அதே மாதிரி எனக்கு சப்போஸ் கீழ் தாடை ரொம்ப சின்னதா இருக்கு, எனக்கு நான் பேசும்போது நிறைய அப்படியே எச்சு வரும், அப்படியே லிஸ்பிங் சொல்லுவாங்க, அப்படியே சவுண்ட் வரும். இது எல்லாமே ஏஸ்தெட்டிக்லி ரொம்ப கான்ஃபிடன்ஸ் டவுன் பண்ணும். மேல் தாடை சின்னதா இருக்கு, அப்படியே ஃபேஸ் அப்படியே ஒரு டிஷ் ஃபேஸ் மாதிரி சொல்லுவாங்க, அது வந்து டிஷ் மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு கர்வ் மாதிரி இருக்கும், மூச்சு எடுக்கிறதுக்கு கூட கஷ்டப்படுவாங்க, அது ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம். ஆனால் ஏஸ்தெட்டிக்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணு அதிகமா அப்படியே பல்ஜான மாதிரி தெரியும். ஏன்னா மூஞ்சி கண்ணில் ப்ராப்ளம் கிடையாது, ஃபேஸ்ல தான் ப்ராப்ளம். ஸோ இது எல்லாமே ஏஸ்தெட்டிக் கரெக்ஷன். ஒரு சின்ன சர்ஜரி, ஒரு மைனர் ப்ரொசீஜர் பண்ணாலும் கூட உங்களுக்கு நிறைய ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்மைல், கான்ஃபிடென்ட்டான அந்த லுக் கிடைக்கும். இயர் கரெக்ஷன், ஐலிட் கரெக்ஷன், ஃபேஸ் கரெக்ஷன், தாடை கரெக்ஷன். அது மீறி பார்த்தீங்கன்னா இப்போ எவ்ரிபடி வாண்ட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்மைல். பியூட்டிஃபுல் ஸ்மைல்ல என்னன்னா ரொம்ப சிமெட்ரிக்கான ஒரு ஸ்மைல். இந்த பக்கம் எவ்வளவு தெரியுது, அந்த பக்கம் எவ்வளவு தெரியுது, இதெல்லாம் பார்க்குற அளவுக்கு வந்துட்டாங்க எல்லாரும். நிறைய பேஜெண்ட்ஸ் பியூட்டி காம்படிஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. வாட் இஃப் ஐ டெல் யூ தட் அந்த பியூட்டி பேஜெண்ட்ஸ்ல எல்லாமே டெனப் ஸ்மைல் இருக்கு. இதெல்லாமே நிறைய ஸ்மைல் வந்து நேச்சுரல் ஸ்மைல் இருக்காது, அது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண ஸ்மைல். ஸோ அதுக்கு தனியா ஒரு ப்ரொசீஜர் கால்ட் அஸ் ஸ்மைல் டிசைனிங். இப்போ அந்த அளவுக்கு வந்துச்சு, நான் ஃபேஸ் பார்த்துட்டு அதுக்கு சிஸ்டம்ல, கம்ப்யூட்டர்ல, சாஃப்ட்வேர்ல போட்டுட்டு இது இப்படி ஸ்மைல் டிசைன் பண்ணா இவங்களுக்கு அழகா இருக்கும், ஃபேஸ்ல கலருக்கு ஏற்ற மாதிரி என்ன பல் கலர் போட்டாதான் அது கலர் அழகா இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம வந்து அப்போ டீடைலிங் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இதெல்லாமே ஆடிங் அப் டு ஆல் ஏஸ்தெட்டிக் பார்ட்ஸ். தேங்க்யூ சார். பிளாஸ்டிக் சர்ஜரி தனியா ஏஸ்தெட்டிக் சர்ஜரி பண்றாங்க, டெர்மட்டாலஜிஸ்ட் அங்கங்க ஏஸ்தெட்டிக் சர்ஜரி பண்றாங்க, பல் டாக்டர் அதாவது மேக்ஸிலோஃபேஷியல் டென்டிஸ்ட்ரின்னு சொல்றாங்க, அவங்க எல்லாம் தனித்தனியா பண்றாங்க, கைனகாலஜிஸ்ட் ஆப்ஸ்டெட்ரிக் ஏஸ்தெட்டிக் தனியா பண்றாங்க. நீங்க 4 பேரும் சேர்ந்தா உங்களுக்குள்ள போட்டி இருக்காதா சார்? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அதுதான் இந்த சாய், அதாவது சிம்ஸ் ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட்டோட ஸ்பெஷாலிட்டியே. We all work together. It is called collaboration. So in the collaboration or complementary action, இப்போ நான் செய்யாதது அவங்களும் செய்வாங்க.
ஸோ நான் எங்க முடிக்கிறேனோ அவங்க ஆரம்பிப்பாங்க, இல்ல அவங்க எங்க முடிக்கிறாங்களோ நான் ஆரம்பிப்பேன். 4 பேரும் ஒன்னா சேர்றது யாருக்காக? பேஷண்ட்டுக்காக. அவங்க பேஷண்டா? இல்ல, பேஷண்ட் தான் நோயாளர். இவங்களுக்கு எந்த நோயும் கிடையாது. இவங்களுக்கு முகத்தை அழகுபடுத்தணும், தனக்கு ஒரு உத்வேகம் வரணும், ஒரு உற்சாகம் வரணுங்கிறதுக்காக தான் அவங்க வர்றாங்க. கண்டிப்பா அந்த எண்ணம் சாய் சிம்ஸ் ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட்ல பூர்த்தியாகும். இதுக்கு நாங்க 4 பேரும் இருக்கோம் உங்களுக்கு உதவி செய்ய.